Geschichte, Animal Story, Wählen Sie einen Text, lesen Sie. Welche Überschrift passt? ஸோ இந்த டெக்ஸ்ட் படிச்சுட்டு ரெண்டுமே சேம் டெக்ஸ்ட் தான் பட் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு டெக்ஸ்ட் மட்டும் பார்த்து முடிச்சிடலாம். அது இன்னொரு டெக்ஸ்ட் வந்து நீங்களே படிங்க. இது வந்து ein neues Zoohaus இல்லை 320 கிலோமீட்டர் இன் 14 Tagen. ஸோ ரெண்டுத்துல எந்த டைட்டில் மேட்ச் ஆகுதோ அதை நீங்கள் போடலாம். So, Jens Nickel und seine Frau Ilse leben in der Nähe von Lüneburg auf einem schönen Bauernhof. Jens Nickel und அவங்களோட வைஃப் இல்சே வந்து நியர் லூன்பர்க்ல வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபார்ம்ல இருக்கிறாங்க. ஃபார்ம். ஸோ sie haben circa 700 Schafe und 500 அவங்க கிட்ட வந்து ஷீப் ஒரு 700 ஷீப் 5 டாக்ஸ் இருக்கு. ஓகேங்களா? Yes, ma'am. Okay. Vor ein paar Jahren hat der Bauer eine Anzeige in der Zeitung gelesen. So ஒரு few years முன்னாடி வந்து அவர் வந்து ஒரு இது படிச்சிருக்கிறாரு, ஆட் படிச்சிருக்கிறாரு. என்ன சொல்றாங்கன்னா gelesen. Wir suchen dringend einen guten Hund for unsere Schafe. We are urgently looking for a good dog for our sheep. அப்படின்னு பார்க்குறாங்க. Am Abend hat mit seiner Frau Ilse geredet. ஈவினிங் வந்து அவங்க வைஃப் கிட்ட பேசுறாங்க. Ob das vielleicht ein guter Platz for ihren Hund Pero ist. அவர் என்ன நினைக்கிறாருன்னா நம்மளோட டாக் பெரோவுக்கு வந்து ஒரு நல்ல இடமா இருக்கலாம் போல, அங்க அனுப்பிடலாம் அப்படின்னு. பெரோ வாஸ் நென்லிஷ் கேன் அலைன். பெரோ வந்து ஆல்மோஸ்ட் எப்பவுமே அலோனா இருக்கிறதுக்கு தான் பிடிக்கும் அந்த டாகுக்கு. ஸோ ein paar Tage später sind sie nach Waldsee gefahren und haben den Bauernhof angesehen. அங்கே ஃபியூ டேஸ் லேட்டர் வந்து என்ன பண்ணாங்க, வால்சிக்கு போயிட்டு அந்த ஃபார்மை பார்க்குறாங்க. அது நல்ல பிளேஸா இல்லையா, அவங்க டாக் ஓகேவா இருக்குமா அப்படின்னு. ஸோ அப்புறம் sie wollte sicher sein, dass ihr Hund ein schönes neues Zuhause bekommt. அவங்க டாகுக்கு ஒரு நல்ல வீடு, ஒரு நல்ல இடம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துருப்பாங்க. Pero hat sich sofort wohl gefühlt und dort geblieben. ஸோ அவங்க என்ன பெரோ என்ன இமீடியட்லி வந்து அங்கே ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிச்சு. Aber nach einem Monat war es plötzlich weg. But after a month he was suddenly gone. எங்கே போயிட்டான்னு தெரியல இந்த டாக் பெரோ. Der neue Besitzer was sehr besorgt und hat beiden Nickels angerufen. அவர் வந்து புது ஓனர் என்ன பண்ணியிருக்காரு, ரொம்ப worried ஆயிட்டு அவங்க இவருக்கு கால் பண்ணி சொல்றாரு. Als Jens Nickels 2 Wochen später zu seinen Schafe gegangen ist, was Pero da und sehr dünn. ஸோ இவர் என்ன பண்ணுறது, ஜென்ஸ் நிக்கல் வந்து அவங்களோட ஷீப் எல்லாம் எப்படி இருக்குன்னு 2 வீக்ஸ்க்கு அப்புறமா போய் பார்க்கும்போது அங்கே பெரோ இருக்கு, அந்த டாக் இருக்கு. அது ரொம்ப ஒல்லியா இருக்கு, தின்னா இருக்கு. konnte es nicht glauben. அவரால் நம்பவே முடியல. Pero ist in 14 Tagen den ganzen Weg zurückgelaufen. 14 டேஸ்ல வந்து அது திருப்பி வந்திருக்கு அவ்வளோ தூரத்துல இருந்து. Der kürzeste Weg ist so mindestens 320 Kilometer. அதாவது ஷார்டஸ்ட் வே பார்த்தீங்கன்னாலே 320 kilometers லாங் இருக்கும். We are given niemals einen Hund her. So we never give away dog again. நாங்க திருப்பி கொடுக்க மாட்டோம், எங்களை தேடி வந்துருச்சு. அதனால அவங்க வந்து அண்ட் ஹஸ்பண்ட் அக்ரீஸ். ஸோ அவங்க ஹஸ்பண்ட் கூட ஓகே சொல்வாரு. ஸோ அதே தான் வந்து இங்கே புதுசாக வேற விதமாக டெக்ஸ்ட் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம ரொம்ப லேட் ஆகுது இது முடிக்காம. ஸோ டெக்ஸ்ட் ஆ பேக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. செக்லிஸ்ட். டெக்ஸ்ட் ஆ வந்து டிஃப்ரெண்ட்டாக பிகின் ஆகுதா, இல்லை டெக்ஸ்ட் பி டிஃப்ரெண்ட்டாக பிகின் ஆகுதா, இல்லை நிறைய வந்து நேபன் சாட்ஸ்னா வயல், டென்னு,
அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கா. அப்புறமா கிஃப்ட் எஸ் வாட்டர் வி தனுஷ் ஸ்பேட்டர் பிளாட்லிஷ் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எந்த டெக்ஸ்ட்ல இருக்கு, நிறைய அட்ஜெக்டிவ் வந்து எந்த டெக்ஸ்ட்ல இருக்குன்னு மார்க் பண்ணும். நெக்ஸ்ட் இது வந்து ஸ்டோரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, இது அப்படியே கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காங்க. கண்டினியூ பண்ணிட்டு கொரிகியரன்சி ஈர டெக்ஸ்ட் செல்ஸ் நீங்களாவே கரெக்ட் பண்ணுங்க. லேசன்சி ஈர டெக்ஸ்ட் கிரிட்டிஷ் ரூபலேகன் நீங்களாவே அது வந்து கிரிட்டிசிசமா படிக்கணும். உங்களை டெக்ஸ்ட் நான் நல்லா எழுதியிருக்கேன்னு படிக்காம இன்னும் பெட்டரா எழுதலாமே, இன்னும் இந்த வேர்டுக்கு வேற வேர்டு யூஸ் பண்ணலாமே, வேற யாரதோ கரெக்ட் பண்ணீங்கன்னா எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு உங்களதே நீங்க கரெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட வந்து 10th லெசன் கம்ப்ளீட். அதே மாதிரி இந்த பேஜ் லாஸ்ட் பேஜ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 11th லெசனுக்கு போயிடலாம். We decide forget how the time flies. டைம் ஓடுது இல்லைங்களா, ஃபாஸ்டா ஓடுதா? Yes, ma'am. இப்பதான் ஸ்கூல் முடிச்ச மாதிரி இருக்கும், அதுக்குள்ள காலேஜே முடிச்சிட்டீங்க இல்லையா? அப்படிதானே இருக்கு. ஆமா. என்ன அந்த அக்ரி பண்றதே டிஃபரெண்டா இருக்கு. ஓகே ஓகே. Zane CD Builder and beschreiben Sie das Leben von Michael Klein. ஸோ பிக்சர்ஸை பார்த்துட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அவரோட லைஃப்ல வந்து எப்படி 1 இயரா இருக்கும் போது என்ன பண்ணிட்டு இருந்தாரு, அப்புறம் 10 இயர்ஸ் 17 இயர்ஸ் 22 34 47 69 அந்த மாதிரி. ஸோ சுவர் ஆர்பைட் கேஹன் இது வந்து எந்த ஏஜ்ல போவாங்க அந்தந்த ஃபோட்டோஸ்க்கு மேட்ச் பண்ணணும். மிட் ஐனம் யார் ஹேட் மைக்கேல் கிளைன் தி மைஸ்டன் சைட் கெஸ்பீல்ட். 1 இயரா இருக்கும்போது யாரா இருந்தாலும் நிறைய விளையாடுவாங்க இல்லைங்களா, நிறைய விளையாடுறது தூங்குறது அவ்வளவுதான். ஆல்ஸ் யார் ஜேன் யார் வார் ஈஸ்ட் யார். ஸோ 10 இயர்ஸ் ஓல்டா இருக்கும்போது என்ன பண்ணியிருக்காரு, இந்த வேர்ட்ஸை வச்சே சொல்லலாம். மிட் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறாரு. அப்புறம் அல்சர் சீப்சென் யாரு அல்ட் அந்த டைம்ல என்ன பண்ணிருக்காரு, கான்செர்ட் கேஎன். அதுக்கப்புறமா ஸ்வைன் ஸ்வான்சிக் யாரு அல்ட்ல, ஃபர்ரைசனா டிராவலிங் டூர்ல போறாரு இல்லைங்களா, ஃபர்ரைசன். ஸோ டிரைவ் ஃபியர் உன் டிரைவ் சிஷ் யாரு ஆல்ட்ல, வித் ஃபேமிலி their family. Verbringen, okay. Von 47 So Arbeiter gehen. அப்புறம் லாஸ்ட்ல 69ல வந்து மியூசிக் மேன்ஷன். மியூசிக் மார்க்கெட். ஓகே. ஸோ இது பண்ணியிருக்காரா, இது வந்து அவரோட இதுலயே அவரே சொல்வார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. 10 இயர்ஸாக இருக்கும்போது 17 இயர்ஸாக இருக்கும்போது என்னென்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க கேட்டுட்டு இந்த இதுல எழுதணும், இந்த டேஷ்ல. சரிங்களா? எஸ் மேம். Opa, sag mal, als du 10 warst, da bist du doch auch in die Schule gegangen. Ja klar, genauso wie du jetzt. Nur hatten wir kaum Hausaufgaben und lernen musste ich auch nicht viel. Echt? Warum muss ich dann Hausaufgaben machen? Na, wir hatten vielleicht nicht viele Hausaufgaben, aber ich musste zu Hause immer viel helfen. Das war so 1960. Meine Mutter hatte doch einen kleinen Kiosk und da habe ich mitgeholfen. Das habe ich wirklich gern gemacht. Und wenn ich frei hatte, dann war ich mit meinen Freunden draußen und wir haben zusammen gespielt. Manchmal
waren wir den ganzen Nachmittag unterwegs. Und das alles ohne Handy und so. Und als du älter warst? Mit so 16, 17 Jahren. ஸோ இது வரைக்குமே வந்து என்ன பண்ணாரு, டர் முட்டர் பை டர் ஆர்பைட் இன் கியாஸ்க் ஹெல்ஃபோன் மிட் ஃப்ரைண்ட் அண்ட் ட்ரௌசன் சைன். ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறது, மதருக்கு ஹெல்ப் பண்ணுறது, விளையாடுறது, இதெல்லாம் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து 17. Hat mich eigentlich nur Musik interessiert. Da waren gerade die Beatles total beliebt. Und ich war oft auf Konzerten. 1966 war ich sogar auf einem Beatles-Konzert. Das war toll. Nach der Schule habe ich dann auch das Studium angefangen. Aber die ersten Jahre hat mich das nicht besonders interessiert. Mit Anfang 20 waren meine Freunde und ich viel lieber mit unserem VW-Bus unterwegs. Und Oma war da auch schon dabei. Wir haben uns nämlich 1972 an der Uni kennengelernt. So lange kennt ihr euch schon. Ja, genau. Oh ja, wir haben viele Seminare zusammen gemacht. Und habt ihr dann auch gleich geheiratet? Also nicht gleich, aber schon bald. Warum auch nicht? Wir wollten beide eine Familie. Zuerst haben wir beide noch gearbeitet, aber mit den Kindern bin ich dann 10 Jahre zu Hause geblieben. Das war damals in den 80ern noch öfter so. Ich habe nur am Wochenende geholfen und manchmal abends. Ja, leider. Und am Wochenende wollte Opa immer Ausflüge machen. Wir hatten manchmal gar keine Lust, aber Opa wollte was Schönes erleben. Na, euch hat es doch auch Spaß gemacht. Ja, ja. Nur dein Vater hatte andere Pläne, als er ein Teenager war. Echt? Jetzt will er immer mit uns Ausflüge machen. Ja, ja. Als dein Papa und dein Onkel dann groß waren, haben Oma und ich beide viel gearbeitet. Wir waren Ende 40 und da sind gerade Computer neu gewesen. Das war eine spannende Zeit. Mir hat die Arbeit mit Computern sofort total Spaß gemacht. Und seit wann arbeitet ihr nicht mehr? Seit 5 Jahren. Aber Oma will nicht, dass ich die ganze Zeit zu Hause bin. Ja, Deshalb spiele ich wieder Gitarre. Du kennst doch meine Band. Ja klar. Und was machst du jetzt eigentlich am liebsten? Jetzt, in dieser Sekunde, sitze ich am liebsten mit dir und Oma im Garten und unterhalte mich mit euch. Komm, ich zeig dir. ஓகே. ஸோ 10 இயர்ஸாக இருக்கும்போது டர் முட்டர் பை டர் ஆர்பைட் ஹெல்ஃபன் மிட் ஃப்ரைண்ட் அண்ட் ட்ரௌசன் அந்த மாதிரி. அண்ட் 17 இயர்ஸாக இருக்கும்போது கான்சர்ட், பீட்டல்ஸ் கான்சர்ட். 22 யாரே ஆள்கிட்ட இருக்கும்போது என்ன பண்ணியிருக்காரு, unterwegs ஃபுல்லாக ட்ராவலிங்லேயே இருப்பாங்க. அப்போ தான் கல்யாணம், ஹைராட். 34 Jahre alt வந்து Ausflüge mit der Family. Ausflüge mit der Family. அப்புறம் ஆர்பைட் மிட் டெம் கம்ப்யூட்டர், ஒர்க்கிங் வித் அ கம்ப்யூட்டர். அதுக்கப்புறமா கிட்டாரை ஸ்பீலன் இன் சைனர் பேண்ட், ஒரு பேண்டை வந்து கிட்டார் ப்ளே பண்ணிட்டு இருந்தார். ஸோ இதுதான் அவங்களோட இது. வெல்ஷே ஆக்டிவிட்டேட்டன் செம்பியரர் மைனும் நாக் டிபிஷ் ஃபார் தீஸ் எ ஃபேஸன். ஸோ என்ன ஆக்டிவிட்டி வந்து டிப்பிக்கலாக இருக்கும் இந்த ஃபேஸில்? ஸ்கூல் டைமில் என்ன மாதிரி பண்ணுவோம்? ஸ்கூல் டைமில் வந்து ஹவுஸ் ஆஃப் காபன் மார்க்கன் சைட் மிட் ஃப்ரைண்டன் ஃபர்பிரிங்கன். ஹவுஸ் பில்டிங்கன்னா என்ன பண்ணுவோம்? இந்த பிப்ளியோதெக் லேர்னன், படிக்கிறது, ட்ரைனிங்கில் வந்து படிக்கிறது. ப்ரொஃபஷனில் என்ன பண்ணுவோம்? கரியரை மார்க்கன் இல்லைங்களா? அடுத்த கெரியருக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஷனில் அது கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஊபர் ஸ்டூடெண்ட் மார்க்கன், ஓவர் டைம் ஒர்க் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது. ஸோ ஆஸ் அ ஃபாதர் அண்ட் மதர் என்ன பண்ணுறது?
worries, Sorgen haben, worries about the children, taking care of the children. Kumaran, die Kinder kümmern sich. அதுக்கப்புறமா ரெண்டனர் பென்ஷன் வாங்கும்போது என்ன பண்றது, நிறைய டைம் இருக்கும். Zeit haben, Reisen machen. ஸோ இது வந்து டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ். அதுக்கப்புறம் ஓமிட் ஃபர்பிங்கன் சி மைஸ்டர் சைட் அம் ஒர்க் டாக் அண்ட் அம் ஒக்கனெண்ட். நீங்கள் எதில் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, வீக் டேஸ்லேயும் சரி வீக்கெண்ட்லேயும் சரி. Von Montag bis Freitag arbeite ich jeden Tag circa 9 Stunden. Abends bin ich meistens zu Hause. Evenings வந்து நான் வீட்டிலே இருப்பேன். Wochenende gehen wir Ausflüge oder Family Besuch. பேரண்ட்ஸை மீட் பண்ணுறது இல்லை டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அந்த மாதிரி வீக்கெண்டில் பண்ணுவோம் அப்படின்னு பேசுறது. Ich hatte gern mehr Zeit. இது என்னன்னா அவங்களோட விஷயம் சொல்றாங்க, ஒருவேளை எனக்கு டைம் இருந்திருந்தா நான் இப்படி பண்ணியிருப்பேன். அந்த இதுக்கு வந்து ich hatte gern mehr Zeit. Was machen die Person beruflich? Warum haben sie so wenig Zeit? இவங்க ப்ரொஃபஷன் என்ன ப்ரொஃபஷன் பண்றாங்க, அவங்களுக்கு ஏன் கம்மியான டைம் இருக்கு, அது பார்த்துட்டு சேம் அதே ஆடியோ, வேற ஆடியோ தான் சரி, சேம் அதே ஆடியோ. ஹோரன்சி நாக் கைன்மால் சேம் ஆடியோ. ஹோரன்சி நாக் கைன்மால் வேர் ஹேட் திசன். இவங்களுக்கு என்ன விஷயம் இருந்துச்சு, யாருக்கு என்ன விஷயம் இருந்துச்சு, அவங்களோட நேம்ஸ் எழுதணும். ஆடம்ஸா, டெனிஸா, இல்லைன்னா சஸ்கியாவா. Stress, Stress, Stress. Sie kennen das, liebe Hörerinnen und Hörer. Wir hätten alle gern mehr Zeit, aber es gibt immer was zu tun. Wir haben uns mal umgehört, warum viele Leute keine Zeit haben und wofür sie gern mehr Zeit hätten. Ja, also Zeit habe ich sehr wenig. Ich bin Krankenschwester und arbeite oft auch in der Nacht oder am Wochenende. Wenn ich dann nach Hause komme, muss ich natürlich erst mal schlafen. Mein Mann hat ganz normale Arbeitszeiten. Wir haben also wirklich wenig gemeinsame Zeit. Außerdem haben wir 3 Kinder. Die Organisation von unserem Alltag ist oft ganz schön schwierig. Ich würde gern mal wieder mit meinem Mann ins Kino oder ins Theater gehen. Oder zum Wandern in die Berge. Aber für Hobbys bleibt im Moment einfach keine Zeit. Leider. Ich würde auch gern mehr lesen. Aber meistens bin ich zu müde, wenn ich zu Hause bin. Ich habe ein kleines Geschäft in der Innenstadt. Ich mache da alles allein. Tagsüber stehe ich im Geschäft und verkaufe und am Abend muss ich noch die Büroarbeit machen, also Bestellungen, Rechnungen und so weiter. Da bleibt natürlich nicht mehr viel Zeit übrig. Ich komme meistens erst abends um 9 nach Hause. Richtig frei habe ich nur am Sonntag und dann bin ich meistens so müde, dass ich gar nichts mache. Ich würde gern mehr Sport machen, mich mehr bewegen. Das wäre auch für meine Gesundheit besser. Ja, ich hätte wirklich gern mehr Zeit. Ich würde gern mehr mit meinen Freunden machen, auch mal unter der Woche. Einfach mehr Zeit mit ihnen verbringen. Tja, mehr Zeit wäre schön. Aber wie soll das gehen? Ich bin Studentin und ich arbeite halbtags in einem Büro. Also wenn ich nicht arbeite, bin ich an der Uni oder ich muss lernen. Ich wäre gern schon mit meinem Studium fertig. Dann hätte ich mehr Zeit für andere Dinge, zum Beispiel Reisen. Ich würde gern öfter verreisen. Auch mal nur für ein Wochenende in andere Städte. Und wenn ich mehr Zeit hätte, dann hätte ich auch gern einen Hund. Dann würde ich auch mehr spazieren gehen. Ja, die liebe Zeit. Warum haben Sie so wenig davon? Und wofür hätten Sie gern mehr Zeit? Rufen Sie uns an unter 0800 4520 402. Und jetzt erstmal ein bisschen. ஸோ இவங்க என்னென்ன ப்ரொஃபஷன், இவங்க ஆக்சுவலி ஆண்டோனி ஆடம்ஸ் வந்து என்ன ப்ரொஃபஷன் பண்ணுறாங்க. Krankenschwester. Krankenschwester. இவரு டென்னிஸ் உங்க
ஒரு சேல்ஸ் பர்சன், அதுக்கப்புறம் ஏதோ ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றாரு. ஓகே. இவங்க சஸ்தியா? அவங்க வந்து ஸ்டூடெண்ட், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆஃபீஸ்லயும் ஒர்க் பண்றாங்கன்னு சொன்னாங்க. சரி சரி. இப்போ இவங்க யார் இந்த நேம்ஸ் எழுதணும். டேஷ் would again after horizon. யாரு? would like to often travels. சசிகா. அப்புறம் வேற again சசிகா. sport leisure. அது வந்து athletic ஆகணும். டென்னிஸ். ஸோ hat again male side for hobbies. இவங்களுக்கு வந்து ஹாபீஸ்க்கு நிறைய டைம் இருந்ததுன்னா நல்லா இருக்கும். So Antonia Adams. So dash would again Mare Layson. நிறைய படிக்கிறதுக்கு டைம் வேணும். ஆண்டோனியா ஆடம்ஸ். So hat again einen Hund. ஒரு டாக் இருந்தா நல்லா இருக்கும். சசிகா. சஸ்கியா. ஓகே. அப்புறம் வேற again man mit Freunden zusammen. ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப டைம் இருக்கணும். Dennis. Okay, next. We heißen this Satsai nearest tracker. So இந்த சென்டென்ஸ் வந்து உங்க லாங்குவேஜ்ல எப்படி சொல்லுவாங்க? அடுத்தது was mentioned the loiter. ஸோ இவங்க ஆக்சுவலி இவங்களுக்கு நிறைய டைம் இருந்தால் என்ன பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி இப்படி கொடுத்துருப்பாங்க சைட்டு. இதுக்கு வந்து நீங்கள் கொஷின்ஸ் ரெடி பண்ணணும். ஃப்ராகன். So we feel present wooden mash sport market. How many persons would like to do more sports? We feel present waren mehr in der nature. அங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. We feel present wooden can mehr mit der family und Freunde unternehmen. How many percent would like to spend more time with the family and friends? Spend more timeல நிறைய ஆக்டிவிட்டிஸ் நிறைய அவங்க கூட கலந்து பேசணும் அப்படின்னு. So we feel present. We feel present. Wooden match sport market. இது ஒரு question. So இந்த மாதிரி how many percent would like to do that அந்த மாதிரி questions ready பண்ணும். அடுத்தது வந்து conjunctives why யூஸ் பண்றாங்க. இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா அவங்களோட விஷ பத்தி தெரிஞ்சுக்கிறத பத்தி. விஷ் இல்லைன்னா ரிக்வெஸ்ட்டுக்கு அப்புறம் அட்வைஸ் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் use for polite request, wishes or advice. Politeness க்கு வந்து contest அந்த வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க. contest க்கு mere helfen. wishes க்கு வந்து ich hätte gern mehr Zeit. solltest க்கு வந்து du solltest langsam fahren. எங்கெல்லாம் sollten wären அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு.
ஸோ ஹாஃப்லிஷ பிட்டு அதாவது பொலைட்டாக நம்ம கேட்கறதுக்கு இதுவும் யூஸ் பண்ணலாம். ஊர்டஸ் டூ மியர் பிட்டு தஸ் புக் கேபன் வுட் யூ ப்ளீஸ் கிவ் மீ த புக். விஷ் பற்றி சொல்லணும்னா இஷ் வேற கேனிம் உர்லோவ். ராஷ்லாக் இஷ் wurde mit dem Lehrer sprechen. I would like to talk to the teacher. இந்த பார்ட் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு சொல்லுங்க. எடுத்தீங்களா? Yes, ma'am. Yes, ma'am. ஓகே. ஓகே ஸோ ஐம் ஸ்ட்ரெஸ். ஸோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டே. அதுக்கு வந்து இவர் வந்து ஒரு பிளாக் எழுதியிருக்காங்க. வேர் ஆர்டர் வாஸ் மார்க் டோபியாஸ் ப்ராப்ளம். ஹூ ஆர் வாட் மேக்ஸ் ப்ராப்ளம் டு த டோபியாஸ் நோட்டியரன்ஸ் ஸ்ட்ரிட் வாஷ். அது வந்து கீவேர்ட் நோட் பண்ண சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து கீவேர்டு நோட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இஷ் பெரைட் இஷ் arbeite im Bereich import und export and das ist echt stressig. அவர் வந்து எந்த ஏரியாவில் ஒர்க் பண்ணுறாருன்னா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் அந்த ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணுறாரு. ஸோ ich habe überhaupt keine Zeit. Mainly I don't have time at all. Das geht schon morgens los. இது வந்து மார்னிங்லேருந்து ஆரம்பிக்கும். Mein Büro ist gar nicht so weit weg. Aber jeden Morgen stehe ich mit meinem Auto in Stau. My office is not so far away, but every morning I got stuck in the traffic jam. Stau-na traffic jam. டாக்ஸில போறாரு இல்லைங்களா, அதனால டிராஃபிக் ஜாம்ல போய் மாட்டிக்கிறாரு. இன் பியூரோ கேட்டஸ் தென் வெயிட்டர். ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறமா இன்னும் அது அப்படியே தொடரும் ப்ராப்ளம். மைன கொலிகன் டிஸ்கூட்டியரன் லவ் டூபர் இயர ப்ராஜெக்டர் ஆர்டர் எங்கே ஃப்ரிஸ்டன். என்னோட கொலீக்ஸ் எல்லாம் வந்து சத்தமாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அவங்களோட ப்ராஜெக்டை பற்றியும் ஹை டெட்லைன்ஸை பற்றியெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸ்டேண்டிக் காம்டேமெண்ட் ஹியரின் ஓன்டிஷ்டன் நிக் டிஸ்ட்ரிக் ஆர்பைட்டன். யாரோ ஒருத்தர் வந்துட்டே இருப்பாங்க. கான்ஸ்டன்ட்லி someone will be coming to my place and I am unable to work properly. Eigentlich darf ich um 5 Uhr nach Hause gehen, aber fast jeden Nachmittag um 4:30 kommt mein Chef mit einer wichtigen Aufgabe. So actually நான் வந்து 5 o'clock வீட்டுக்கு கிளம்பணும். ஆனால் அந்த ஆஃப்டர்நூன் வந்து 4:30 வந்து என்னோட பாஸ் வேற ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான டாஸ்க் எடுத்துட்டு வந்து கொடுப்பாரு. கான்டென்சி தஸ் இயர் நாக் ஸ்னெல் எர்லேடியன் கேன் யூ கம்ப்ளீட் திஸ் குவிக்லி அப்படின்னு சொல்லுவாரு. ஆல்சோ பினிஷ் மைஸ் பிஸீபன் ஓவர் இன் பியூரோ நாக் ஆர்டர் நாக் லாங்கர். ஸோ அதனால என்ன ஆகும்னா 7 o'clock இல்லைன்னா அதுக்கு மேலே கூட ஆகலாம்.
Ich habe Angst, dass mein Chef mich sonst entlasst und ich will doch meine Stelle behalten. ஸோ நான் பண்ணலைன்னா என்னோட பாஸ் வந்து என்னை அனுப்பிடுவாரோ வேலை விட்டு திருப்பி நான் வந்து இது பார்க்கணும். ஸோ என்னோட பிளேஸ்மெண்ட்டை வந்து நான் என்னோட ஜாபை பார்த்துக்கணும், அதனால தான் அமைதியாக இருக்கிறேன் அப்படின்றாரு. ஸோ ஃபராப்ரேடும் முசிஷ் தேஷால் வாஃப்ட் ஃபார் ஷீபன். நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து நான் போஸ்ட்போன் பண்ணுற மாதிரி இருக்கு. Wenn ich so Hause bin, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ich will nur entspannen und mit meiner Frau gemütlich essen. Aber ständig klingelt das Handy oder ich bekomme Nachrichten. நான் ரிலாக்ஸ் ஆகணும், என்னோட ஒய்ஃபோட நான் வந்து நல்லா சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கும் போது ஏதாவது ஒன்று வந்து மொபைலில் மெசேஜ் வந்துட்டே இருக்கும், இல்லை என்னோட ஹேண்டி ரிங் ஆகிட்டே இருக்கும். Da kann ich mich nicht ausruhen. அதனால since I can அதனால என்னால் ரெஸ்ட் எடுக்க முடியாது. I can't rest. Und bald habe ich noch Probleme in meiner Ehe. ஸோ அதனால எனக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ், என்னோட மேரேஜ் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்கு. meine Frau schimpft schon. ஸோ என்னோட ஒய்ஃப் வந்து ஆல்ரெடி ஸ்கோல்டிங் மீ. Außerdem tut mir der Rücken so weh, weil ich immer nur am Schreibtisch sitze. Besides that, என்னோட பேக் பெயின் அதிகமாக ஆகிட்டே இருக்கு, ஏன்னா நிறைய நேரம் நான் உட்காந்துட்டே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால. ஸோ இதுதான் அவளோட ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸில் வந்து இந்த இடத்துல வந்து என்னென்ன கீவேர்ட்ஸ் போடுவீங்கன்றது தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டவ் சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறமா என்னது கொலிகன், அதுக்கப்புறமா செஃப் பாஸ் அவருனால ப்ராப்ளம், அதுக்கப்புறமா ஹேண்டி மொபைல் ப்ராப்ளம், அதுக்கப்புறமா ஃப்ரௌ அவங்க ஒய்ஃப் ப்ராப்ளம், அதுக்கப்புறமா ருக்கன் வே ஸோ பேக் பெயின் ருக்கன்ஷ் மெடிசன். சரிங்களா? என்ன பதிலே காணும்? Yes, ma'am. ஸோ வெல்ஷம் ராஷ்லாக் பாசு வெல்ஷம் ப்ராப்ளம். ஸோ இவங்களுக்கு வந்து அட்வைஸ் கொடுக்குறாங்க. இவர் சொன்ன ப்ராப்ளம்க்கு வந்து இந்த 3-4 அட்வைஸ் இருக்கு. ஸோ இது என்ன ப்ராப்ளம்னு நீங்கள் சொல்லணும். ஸோ டு கான்டெஸ்ட் டைனன் கொலிகன் சாகன் தசி நைனம் அந்தரம் நோம் ரைடன் சாலன். ஸோ நீங்கள் உங்கள் கொலிக் கிட்ட சொல்லலாம், இல்லை அவங்க வேற ரூமில் போய் பேச சொல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கொலீக்ஸ்னால வந்த ப்ராப்ளம். வென் டு டிஷ் என்ஸ்பானன் வில் சால்டஸ் டு அமாபன் த சாண்டி அவுட் ஷால்டன். உனக்கு ரிலாக்ஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஹேண்டி ஆஃப் பண்ணி வச்சிடணும் மொபைல். ஸோ இது ஹேண்டி ப்ராப்ளம். ஈஷ் வுட் மிட் டெம் செஃப் ஊபர் டி சிச்சுவேஷன் ஸ்ப்ரெஷன். நானாக இருந்தால் என்னோட சுச்சுவேஷன் பற்றி என்னோட பாஸ் கிட்ட பேசியிருப்பேன். ஸோ இது செஃப் ப்ராப்ளம். அண்ட் டைனஸ்டெல்ல உடைஷ் மிட்ட ரூபான் ஜுவர் ஆர்பைட் ஃபாரன். நான் உன்னோட பிளேஸில் இருந்திருந்தேன்னா நான் வந்து ஊபான் மெட்ரோ எடுத்திருப்பேன், ஒர்க் பிளேஸ்க்கு சீக்கிரமாக போயிடுவேன் நான் டிராஃபிக்கில் இல்லாமல் அப்படின்னு. ஸோ இது நான் இப்போ எழுதிட்டீங்க இல்லைங்களா, ஹாஃப்லிஷ பிட்டர் உன்ஷ் ராஷ்லாக, இது மூணுத்துக்குமே வந்து இந்த கன்ஜங்டிவ்ஸ் வை யூஸ் பண்ணுவாங்க. கான்டெஸ்ட் டூ ஷார்ட்ட உருட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதினீங்க இல்லைங்களா, அதுதான். இது வந்து ஷைபன்சி வைட்டர ராஷ்லாக ஜூடன் ப்ராப்ளம் கான்டோபியஸ். இதுக்கு என்னென்ன இது எழுதுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் மேலே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இந்த மாதிரி இந்த கன்ஜெக்டிவ்ஸ் வை யூஸ் பண்ணி என்ன அட்வைஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறது. Ich würde gern pünktlich nach Hause gehen. I would like to go to the home in time அப்படின்னு சொல்லலாம். ஸோ கீழேயும் அதே தான். ஐ ஸ்லாஃபே ஸ்லெக்ட் ஐ ஸ்லீப் பேடு அப்படின்னா அதுக்கு என்ன சொல்யூஷன்? அண்ட் டைனர் ஸ்டெல்ல உடைஷ் ஆபன் ஹைஸ மில்ஸ் ட்ரிங்கன். நான் உன்னோட பிளேஸில் இன் யோர் பிளேஸ் ஐ வுட் ஹாவ் ட்ரிங்க் மில்க், ஹாட் வார்ம் மில்க் குடிச்சேன்னா தூக்கம் வரும்.
their kayak Ausflug. ஸோ இவங்க வந்து அவுட்டிங் போகிறாங்க. kayak Ausflugனா அந்த போட்டிங் அந்த இதில் போகிறாங்க அவுட்டிங். Horen Sie, the sketchblock was planned and president where marked was order had as gemacht. ஸோ இதெல்லாம் யார் பண்ணுறா, இந்த பொறுப்பெல்லாம் யார் பண்ணுறாங்கன்றது. Ja, das war echt ein toller Tag. Stimmt. Und diesen Samstag machen wir doch die Kajaktour, oder Linda? Ja, genau. Ich freue mich schon total auf den Ausflug. Aber wie machen wir es denn genau? Wann wollen wir losfahren? Vielleicht um 11? Nee, lieber nicht. Das ist so spät. Wollen wir nicht lieber schon um 9 Uhr fahren? Dann sind wir so um 10 Uhr da und haben den ganzen Tag Zeit. Okay. Merat, geht das bei dir? Klar, gern. Aber ich hoffe, wir müssen nicht wieder auf dich warten, Thilo. Wie beim letzten Mal. Nein, nein, das schaffe ich schon. Also um 9 Uhr. Am besten direkt am Bahnhof. Einverstanden? Ja, das wäre super. Ich habe gerade nachgeschaut. Um 9:18 Uhr fährt der Zug. Denkst du an die Tickets, Thilo? Die wolltest du doch kaufen. Genau. Um die Tickets kümmere ich mich. Linda, könntest du denn beim Bootsverleih anrufen? Das habe ich schon gemacht. Und 3 Kajaks reserviert. Ben und seine Freundin wollen auch mitkommen. Passt euch das? Natürlich. Ich rufe ihn morgen an und bespreche alles mit ihm. Und wer kümmert sich um das Essen? Erinnert ihr euch an den letzten Ausflug? Da hat jeder etwas mitgebracht und das war total lecker. Wir könnten das doch wieder so machen, oder? Ich finde, Merits Idee ist super. Ich kann Brote für alle mitbringen. Und Linda, könntest du wieder einen Kuchen backen? Klar, gern. Was für einen Kuchen wollt ihr denn? Am besten dein Apfelkuchen. Der ist immer so gut. Und Thilo, würdest du bitte noch deine Kamera mitnehmen? Du machst immer so schöne Fotos. Ja, klar. Das wollte ich sowieso. Kommt eigentlich Milan mit? Nee, er schafft es leider nicht. Ich habe gestern mit ihm gesprochen. Er hat eine Prüfung und ist echt traurig, dass er nicht mitkommen kann. Das ist wirklich schade. Mhm. Dann haben wir alles besprochen, oder? Oder habt ihr noch andere Vorschläge, was wir... Okay. பெரிய ஆடியோ. ஸோ டிக்கெட்ஸ் கவுஃபன் யார் பண்ணுறா? சொல்லுங்க சீக்கிரமா. டிக்கெட்ஸ் கவுஃபன். என்ன மியூட்ல வச்சு பேசுறீங்களா? Tilo. So kayaks reservieren. யார் ரிசர்வ் பண்றா? ரிசர்வேஷன். Linda. Ben Andrufen. பென்னுக்கு யார் கால் பண்றா? நீங்க அது வரும்போதே நீங்க படிச்சிட்டீங்க இல்லைங்களா, அதை அண்டர்லைன் பண்ணிக்கணும் அந்த இடத்துல, அப்பதான் கரெக்டா இருக்கும். என்னென்ன இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அதை வந்து அண்டர்லைன் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா சொல்லிடலாம். மேரத் Brot mitbringen. Thilo. Kuchen backen. Linda. Kamera mitnehmen. Thilo. So hören Sie noch einmal. மறுபடியும் இதே தான். ஸோ அது வந்து மார்க் பண்ணும். Thilo குமரன் சிஷ். அவர் எதுக்காக டேக் கேர்? குமரன் சிஷ்னா டு டேக் கேர் ஆஃப்.
எதை பத்தி to take care of? Only Tickets. tickets. Linda Freud's Tickets. tickets. Linda Freud's dish. அவங்க ஹாப்பியா இருந்தாங்க எதுக்காக ஆஃப் டென் அவுஸ்ஃப்ளோ. மேரத் எரினட் சிஷ். மேரத் வந்து ரிமெம்பர் பண்றாங்க, டு ரிமெம்பர். எதை பத்தி ரிமெம்பர் பண்றாங்க அவங்க? அண்ட் தென் லெட்ஸ்டன் ப்ரீவியஸ் லாஸ்ட் இயர் அவுட்டிங் பத்தி அவங்க ஞாபகப்படுத்துறாங்க. மேரத் வாட்டட் நிக்ட் கேன். யாருக்காக அவங்க வெயிட் பண்ண நினைக்கல? ஆஃப் திலோ. மேரத் ஸ்பிரிஸ்ட். யார் கூட பேசுறாங்க? மித் பென். மிலான் பெரைஸ்டட் சிஷ். மிலான் என்ன ப்ரிப்பேர் பண்றாங்க? எதுக்காக ப்ரிப்பேர்? ப்ரூஃப் எக்ஸாம்க்காக ப்ரிப்பேர் பண்றாங்க. ஓகே. ஸோ இந்த verbal mit preposition வந்து sich freuen auf. freuen வந்து auf தான் யூஸ் பண்ணும். wir freuen uns auf dish. ஸோ அக்குசாட்டிவ்ல மிஷ் டிஷ் அப்படி வருது இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணும். ஸோ we are looking forward for you. sich erinnern an இது அக்குசாட்டிவ். erinnern sich an den Ausflug. Sprechen mit Dativ ist sie spricht mit mir. Personal pronoun. Sich freuen auf. Ich freue auf das Wochenende. I am looking forward to the weekend. Sprechen mit வந்து dativ யூஸ் பண்ணும். Er spricht mit dem Chef. Denken an. Ich denke an meine family. Accusative. ஸோ எந்த ப்ரிப்போசிஷன் வந்து அக்குசாட்டிவ்ல வருது, எது டாட்டிவ்ல வருது நீங்க செக் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். ஸோ இது வரைக்கும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க, இந்த இது எல்லாமே இது வரைக்கும்.
நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து போட்டுக்கோங்க. சிஷ் எரினர் அன் வரும். அன்னு சிஷ் குமரன் யூஎம் சிஷ் ஃப்ராயன் ஆஃப் வார்டன் ஆஃப் சிஷ் vorbereiten ஆஃப் ஸ்ப்ரெஷன் மிட். எங்கன்னா சார் லேர்னர் சி verb and preposition immer zusammen இப்படியே நீங்க படிச்சுக்கங்க. sich erinnern an, sich kümmern sich freuen auf, warten auf, sich vorbereiten auf, sprechen mit அப்படியே படிச்சுக்கோங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் இது வந்து நீங்க அவுட்டிங் பிளான் பண்றதுக்கு இந்த டயலாக் யூஸ் பண்ணலாம். நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு டயலாக் ரெடி பண்ணுங்க. planen Sie weit einen Ausflug அவுட்டிங் போறதுக்கு இதோட ஹெல்ப் எடுத்துக்கலாம். இது வந்து எப்போ எனக்கு பண்ணுவீங்க? மண்டே ரெடியா வருவீங்களா? ஓகே மேம். ஓகே. ஸோ மீதி வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.